ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளுக்கு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர். கமெண்டில் நிறைய 3 பேர் சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர்னு. அவளுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் நம்ம வியூஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ. கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, நான் முதல்ல கூகுள் தான் சிங்கிங் பண்ணியிருந்தேன். அதனால திரும்பியும் கூகுள் தான் சிங்கிங் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. கேமுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து 46 லெவல். நீங்கள் எத்தனாவது லெவல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு 521 லைக்ஸ் இருக்குது. 46 லெவல். பிஆரில் பிளாட்டினம் 2, சிஎஸ்லேயும் பிளாட்டினம் 2. நான் டொப்பப் பிளேயர் கிடையாது, நார்மல் பிளேயர் தான். நீங்கள் டொப்பப் பிளேயராக இருந்தால் டொப்பப் பிளேயர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லொகிங் பாஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். 1000 ரூபா கிடைச்சிருக்கு லொகிங். ஓகே, லொகிங் பண்ண இதெல்லாம் கிடைக்கும். கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவேன் ஒவ்வொரு நாளும். இது வந்து முதல்ல வந்து அப்டேட்டில் டைமண்ட் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பை ஸ்டோர் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் நிறைய இருக்குது. ஆனால் என்ன, மேலே இருக்க 2 வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் 100 டைமண்ட்ஸ் டொப்பப் பண்ணி அதிலேருந்து கொடுக்கணும். நான் டொப்பப் பிளேயர் கிடையாது, அதனால் நான் அதை வாங்க மாட்டேன். என்னை எப்படியும் வாங்கவும் இயலாது. அதனால் நான் மற்றது ஏதாச்சும் தான் பார்க்குறேன். அந்த கன் வந்து 24 days. ஆமாம், 24 டேஸில் அந்த இல்லை 24 இல்லை 7 days தான். ஓகே, நான் போம் வாங்கியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு, போம் கிடைச்சிருச்சு. தான் புஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிஆர் ரேங்க் புஷ் பண்ணணும். ஏன்னா பிஆர் ரேங்கில் வந்து இப்போ லோவாக தான் இருக்குது, சிஎஸ்ஸும் லோவாக தான் இருக்குது. அடுத்த ரேங்க் வரும்போது கம்மி பண்ணி விட்ருவாங்க. நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கலெக்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் கிட்ட போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். லக்கி ராயலில் வந்திருக்கு புதுசாக. ஓகே, லக்கி ராயலில் கடைசியாக இருக்கிறதுல ஃப்ரீ ஸ்ப்ரின் ஒன்று கிடைச்சிருக்குது, அதை எடுத்தாச்சு. பூயா பாஸ்லேயும் கன் கிடைச்சிருக்குது, கன் ஸ்கின், அது எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஹோனர் ஸ்கோர் வந்து 90 தான் இருக்குது, அதனால சிஎஸ் விளையாடையில். இது ஹோனர் ஸ்கோர் ஏற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎஸ் மேட்ச் அடிக்கிறது உங்களுக்கு போடுறேன். ஒன்று சொல்லணும், நான் லைவ் போடலான்னு இருக்கேன். பட் லைவ் போடுறதுக்கு 50 சப்ஸ்கிரைப் கிட்டே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிறதே 13 சப்ஸ்கிரைப் தான். நீங்கள் மோட்டிவேட் பண்ணி எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் டொப்பாகி லைவ் வீடியோ போடலான் இருக்கேன். 50 சப்ஸ்கிரைப் தேவை. ஃபஸ்ட் என்னோடய டார்கெட் வந்து 15 சப்ஸ்கிரைப். அதை தாண்டிட்டேன்னா உங்களுக்காக நான் லைவ் போடுவேன். ஓகே, லாங் வால்ஃப் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். லாங் வால்ஃப் ரொம்ப நாள் கேம் விளையாடி அதனால கைப்பழக்கமும் விட்டு போச்சு. ஸ்னைப்பர் தான் வந்து அடிப்பேன். நான் ஸ்னைப்பரில் கொஞ்சம் கூட அடிப்பேன். ஸ்னைப்பர் வேறு டெஸ்டிக்கு வந்தோன்னு போட்டார். இப்போ சொன்னேனே கைப்பழக்கம் விட்டு போச்சுன்னு, இதே தான். சரி, ஃப்ரெண்ட் இருக்கார், அடிச்சிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். குளோவல் போட்டுக்கிட்டாரு, அங்கிட்டும் குளோவல் போட்டார். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சார்.
பூமை போட்டு விட்டாங்க, ஃப்ரீஸ் பூம். ஓகே, போட்டு தள்ளிட்டார் ஒருத்தரை. மெடிக்கேட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னைப்பர்லேயே ஹெட் ஷாட்டு. அப்பா, நல்ல பிளேயர் தான். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். வந்தோன்னே முடிச்சு விட்டாங்க. ஓகே, இங்கிட்டு தான் வராது. ஓகே, அவங்க சைட்டில் போயிட்டு பார்க்கலாம். பின்னாடி இல்லை, பின்னாடி இல்லை. ஒருவேளை நம்ம சைட்டில் தான் போயிருப்பாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டுக்கு வேறு ஹெல்த் குறைஞ்சிருக்குது. ஹெட்ஷாட் போடுங்க. சி 150 டேமேஜ் பண்ணிட்டேன். அடிச்சிட்டாரு. அப்பா, ஃப்ரெண்டு அடிச்சிட்டாரு. இப்போ ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சோம். ரவுண்ட் 3 மேட்ச், 2 மேட்ச் வெத்தியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே என்ன கன் சூஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஓகே, யூஎம்பியும் மற்றது என்ன கன், மற்ற என்ன கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு தானே, அதனால் விட்டுருச்சு. யூஎம்பியில் நான் எப்படி அடிப்பேன்னு தெரியாது. ஆமாம், 90 டேமேஜ் பட்டுச்சு, பட் சாலை. ஓகே, லாஸ்ட் 1 டேமேஜ். ஓகே, செத்துட்டார். 2 பேர் செத்துட்டாங்க. எமௌண்ட் போட வேண்டியதுதான். 3 மேட்ச் வெத்தியாச்சு. ஃப்ரெண்டை வந்தோன்னு அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே போகலாம். ஐயோ, கண்டெய்னருக்குள்ளே போகிறதுக்கு நான் வெளியே போயிட்டேன். ஹெட்ஷாட் போடுங்க. அடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். க்ளோவில் போட்டாச்சு. மெடிக்கிட் ஏற்றுவோம். இது வாராரா? இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம். ஓகே, ஃப்ரெண்டு அடிச்சிட்டாரு. ஓகே, ரவுண்ட் 5, லாஸ்ட் 1 மேட்ச். ஜெயிச்ச மேட்ச் வின்னர். ஷொட்டி தான் எடுத்திருக்காங்க. யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான் ஷொட்டி எடுத்திருக்காரு. ஓகே, எனக்கு ஷொட்டிக்கு கன் ஸ்கின் இல்லை. ஃப்ரெண்டுக்கு இருக்குது ப்ளூ கலரில் கன் ஸ்கின். ஷொட்டிக்கு இங்கிட்டு தான் ஒருத்தர் வாராரு. ஐயோ, அவருக்கு டேமேஜ் படவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் டேமேஜ் படுது. படவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐயோ அடிச்சிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க. போங்க. திடீர்னு பட மாட்டேங்குது ஷொட்டியில். நல்லா தானே அடித்தேன். ஓகே, அமௌண்ட்டெல்லாம் போடலாம். நான் நினச்சி இவர் இப்போ தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கிட்டு போகலாம். அங்கிட்டு ஃப்ரீஸ் பூம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. நான் நம்ம எதிரிக்கு செம்ம டேமேஜ் கொடுத்தேன், பட் ஃப்ரெண்டு கில் பண்ணிட்டாரு. இல்லை, நானே டேமேஜ் கொடுத்து நானே அடித்து பூயாவும் எடுத்தாச்சு. 5 மேட்ச்சும் ஜெயிச்சாச்சு. எதிரி ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, வெளியே வந்தாச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கேன். 5 கில். நானும் 5 கில், ஃப்ரெண்டும் 5 கில் தான். ஏர் ட்ராப்ஸ் ஆஃபர், இதில் தான் நல்ல ஆஃபர் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எல்லாம் என்ன தான் ஆஃபர் வந்தாலும் வாங்கவே மாட்டேன். ஓகே, எக் ஒன்று கிடைச்சிருக்கா.
ஒவ்வொரு எக் எடுக்கும்போது இதெல்லாம் கூடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். ஓகே, மெயிலில் பூயா பாஸோட இது கிடச்சிருக்குது. ஆமாம், இஹெச்பியும் 200 கோயின்ஸும். ஓகே, நான் விளையாட போகிறது பிஆர் மேட்ச். டபுள் போட்டு தான் விளையாட போகிறேன். எனக்கு சிங்கிள் போட்டு போக கொஞ்சம் பயந்தேன். இறங்கினோடனே நிறைய பேர் ஒன்று குஞ்சு அடிச்சிடுவாங்க. நான் வளமையாக போனால் டபுள் இல்லைன்னா ஸ்குவேட் தான் போவேன். சிங்கிள் போயிருக்கேன், இல்லைன்னு இல்லை. சிங்கிளாக போயிட்டு பூயாவும் அடிச்சிருக்கேன். பட் எனக்கு பயம் இல்லை. என்ன வந்தோன்னே தோத்துடுவேன். அதனால தான் டபுள் போட்டு போவேன். ஓகே, பூயா பாஸில் இருக்குது பிஹைண்ட். ஓகே, ரொட்டேட்டிங் கஸ்டம் தான் என்னோட கஸ்டம். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இது 1000 வியூஸ் இருக்கீங்க, பட் எனக்கு 13 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்கு. வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த லைவ் போடுறதுக்கும் எங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டை காணும். அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு தான் நிற்கிறாரு. அசையாமல் நிற்போம். அசையாத சிலை மாதிரி அசையாமல் நிற்போம். ஓகே, செகண்ட்ஸ் ஓடுது. கேட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. வெளியே குதிக்க போகிறோம். ஓகே, வெளியே குதிக்க போகிறோம். ஓகே, ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கோம். வந்தோன்னு குதிச்சிட்டாரு ஃப்ரெண்டு. எங்கே இருக்காரு? ஓகே, இங்கே ஆக்கள் இறங்குவாங்க தான். பரவாயில்ல, கன்ஸ் எடுத்துகிட்டு வரவங்கள அடிப்போம். பிஆர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி அடிப்போன்னு தான் தெரியல. வா, கோல்டு கோயின்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். கன்ஸ் இருக்குது. ஹெல்மெட், ஸ்னைப்பர் தான் கிடச்சிருக்கு, வேறு கன்னே இல்லை. யூஎம்பி தான் நான் பிஆரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. யூஎம்பியும் ஸ்னைப்பர், வேறு ஆமாம், அது ரெண்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பிஆரில். மேக்ஸ் கிடச்சிருக்கு, மேக்ஸ் கன். சாரி, மேக்ஸ் இல்லை, மேக் கன் கிடச்சிருக்கு, மேக் 7. அந்த கன் எனக்கு பிடிக்கும், பட் டக்குன்னு முடிஞ்சிடும். புல்லட் முடிஞ்சால் புல்லட் தேடி எடுக்க அதுக்கே பாதி டைம் முடிஞ்சிடும். ஒருத்தர் அடிக்கிறாரு, செம்ம டேமேஜ் பண்ணிட்டாரு. டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பா, ஃப்ரெண்டு கொடுத்துட்டாரு அவருக்கு அடியே. ஓகே, ஃப்ரெண்டு கொண்டுட்டாரு. ஃப்ரெண்டு நல்ல பிளேயர், நல்ல வேளை என்னை காப்பாற்றிட்டாரு, இல்லைன்னா செத்துருப்பேன் நானும். கொஞ்சம்தான் ஹெல்த் இருந்துச்சு. ஆஹா, இங்கே எங்கேயோ போர் நடந்துக்கிட்டு இருக்குது. நாமளே போயிட்டு வேலையை வம்ப விலைக்கு வாங்குறோமோ? ஃப்ரெண்டும் போகிறாரு.
மறைவாக மறைந்திருந்து அடிக்கலாம். ஓகே, இப்போ ஷூட் பண்ணி தள்ள போகிற எல்லாரையும். ஓகே, எங்கள் ஃப்ரெண்டு அங்கிட்டு தான் நிற்கிறாரு. நாம் எதுக்கு ஒளிஞ்சே இருப்போம். எங்கே ஒருத்தரையும் காணும். இங்கே தானே போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போர் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. என்னது 12 வருஷம் ஆச்சா? அட ஆமா. அப்போ போர் முதல்ல முடிஞ்சிருச்சோ? சரி, போகலாம் அங்கிட்டு. ஓகே, அங்கே ஒருத்தர் செத்து விழுந்திருக்கான். பாஸ் என்ன செத்துட்டீங்க போல. போர் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. போயிட்டு பார்த்தா அப்போ தான் போரே ஆரம்பம். ஃப்ரெண்டு வேறு அடிச்சுக்கிட்டு ஐயோ, ஃப்ரெண்டையும் போட்டாங்க. சரி, யாரும் இல்லை இனி. ஓகே, கேம்லேருந்து வெளியே போகலாம். பிளாட்டினம் 2 கொஞ்சம் அப்போட ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்குது. நல்ல வேலை, ப்ரொடெக்ஷன் கார்டு இருந்ததுன்னா தப்பிச்சிட்டீங்க. ஓகே, ஹோமுக்கு வந்தாச்சு. ஏதாச்சும் கிடைச்சிருக்குதா பார்க்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. கிடைச்சா ஓகே, ஸ்குவிட் போட்டு பிஆர் மேட்ச் ஒன்று போகலாம். போங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க பாய். தோத்துட்டு வர சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நேரம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் கமெண்டில் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்புறம் உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடி சொல்லணும், எம்எல் ராஜாரிங் 7, ml.rajaring7. எம்எல்னும் எம்எல் பெரிய லெட்டர் .RAJA அதுவும் பெரிய லெட்டர், RING அது சின்ன லெட்டர், அதுக்கப்புறம் 7 ml.rajaring7 என்னோட ஐடி. ஹேங் டைட் ஆகுது. ஓகே, மெச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, 4 பேர் வந்திருக்காங்க. 4 இயர்ஸ் ஓல்டுலலாம் இருக்காங்க. பாஸ், ஃப்ளைட்ல அமெரிக்காவா லண்டனா கனடாவா பாஸ் போறீங்க? ஃப்ரீ ஃபயர் பெட்டில் கிரவுண்டுக்கு போகிறேன். சரியாக தான் விடுங்க. ஃப்ளைட்டில் நிறைய பேர் இருக்காங்க. 47 பேர் இருக்காங்க. நம்மளை தவிர 4 பேர் கழிச்சோன்னே வைங்க. 43 பேர் எதிரி இருக்காங்க இங்கே. 43 எதிரி. ஓகே, 5 4 3 2 1 0 ஃப்ளைட்டில் இருந்து குதிக்க போகிறோம். பாஸ், ஏன் சூசைட் பண்ண போறீங்களா? ஜோக் அடிக்காமல் இருங்க. ஓகே, இன்னும் 4 பேர் வந்தாங்க. 2 பேர் தான் இருக்கும். என்னாச்சு? ஐயோ, 2 பேர் போயிட்டாங்க போல. இல்லை, 2 பேர் எக்ஸ்ட்ரா கூடி தான் இருக்காங்க. என்னாச்சு? ஆஃப்லைன் போயிட்டாங்க. போங்க, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க நம்மளை. பாஸ், நீங்க சொன்ன 2 பேரை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தூக்கிட்டு போகல. ஓகே, கீழே இறங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இறங்கியாச்சு. கரெக்டாக மேலே வந்து இறங்கிட்டேனே. இங்கேருந்து கரெக்டாக குதிக்கணும், இல்லைன்னா கீழே தான். பாருங்கள், இதுக்கே இவ்வளோ ஹெல்த் குறைஞ்சிச்சு. கீழே விழுந்தால் முக்கால்வாசி ஹெல்த் குறைஞ்சிருக்கும். கன்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். ஃப்ரெண்டுக்கு யாரும் சுடுறாங்க போல் இருக்கு. ஹெல்த் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, சூப்பர் மெடிக்கிட் இருக்குது, எடுத்துக்கலாம்.
இங்கேயே இருந்து சாக போகிறோன்னு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா மற்ற ஒப்பனன்ஸ் எல்லாம் 4 டீமாக இருப்பாங்க. நாங்கள் வெறும் 2 பேர் தான். எப்படி விளாட போகிறோன்னு தான் தெரியல. ஓகே, கன்லாம் கலெக்ட் பண்ணிக்காச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நான் வலிமா கூட்டிக்கிறேன். நேராக போயாச்சு. கன் எதுவும் இருக்கா? கன் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவை. ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு போகலாம். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாம் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கோம். வேறு யாரும் இல்லை. சீக்கிரம் ஃப்ரெண்டோட இடத்துக்கு ஓடலாம். ஒருவேளை ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக போகும்போது வழியில் யாராச்சும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா பயமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓகே, மனசை தளர வச்சுக்கின்னு இடையில இருக்க சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அப்படியே போகலாம். அவர் யாரை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓகே. இப்போதான் 200 காசு சேர்ந்துருக்குது. பக்கத்து கடையில் போனால் கூட 200 ஒரு பிஸ்கட் கூட தர மாட்டாங்க. போட்டார், போச்சு. ஐயோ, பவரை போட்டாரே. பவர் மெடிக்கிட்டு ஏற்றுறோம். அப்போ ரிவ்யூ போயிட்டு கிடச்சிருச்சு. சீக்கிரம் மெடிக்கிட்டு ஏற்றுறோம். போட்டேன். தலைவரே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் படத்துக்கு எடுக்கிறீங்க? அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க நம்மளை. ஓகே, ஃப்ரெண்டு தொங்கல்ல நிற்கிறாரு. இங்கே வந்து எப்படியும் ஹெல்ப் பண்ணுவாரா? யார் எதிரியும் அவருக்கு தான் அட்டாக் பண்ணுறாரு. ஆமாம், சரி. செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்டையும் போட்டா. ஷி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கோம்? இப்படி ஒரு இது வருமானு எனக்குன்னா தெரியல. 19 குறைஞ்சிடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உடனே வரும். திரும்பியும் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகே, டாட்டா, பாய். ஒன்று சொல்லணும், அடுத்த வீடியோவில் தரமான சம்பவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் எம்எல் ஹேர் நிஷான் யூடியூப் சேனல். என் கூட கஸ்டம் வர விரும்புகிறாங்க, கமெண்டில் உங்கள் ஐடியை தாங்க. பாய்.